வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம 60வது கொஸ்டின் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்ததா நம்ம கொஸ்டின் வந்து 61வது கொஸ்டின்லேருந்து பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைபும், கூடவே ஒரு பெல் ஐக்கனும் அழுத்திட்டீங்களா, நான் போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு உடனுக்கு உடனே காட்டும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 61வது. உலகின் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர் யார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா கிரேக்கர்கள் தான் ரைட்டான ஆன்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அ 6த் அ 6த் 3 டேர்ம்ல இருக்கு ஜியோகிராஃபி கொஸ்டின்ல. ஓகே. ஜியோகிராஃபி புக்ல. ஓகேங்களா? இதான் 6த் 3 3 டேர்ம் ஜியோகிராஃபி கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, உலகின் முதலாக புவி மாதிரியை கிபி 150 150ஆம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கினார்கள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 150ஆம் ஆண்டிலே உருவாக்கினார். இதுவே அ காகி காந்த ஊசிய கண்டுபிடிச்சவர் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தா, சீனர்கள் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? காந்த ஊசி. ஆனா, புவி மாதிரியை உருவாக்கியவர் யாருன்னா, கிரேக்கர்கள். ஸோ, அதனால நம்ம வந்து பார்க்க போறது உலகின் முதலாக புவி மாதிரி உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள். ஸோ, இது ரைட்டான ஆன்சர். அடுத்தது 62வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கார்பன் கிரெடிட். கார்பன் கிரெடிட் என்னும் கருத்தாக்கம் டேஸில் முன் வைக்கப்பட்டது அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நயோகா உடன்படிக்கை, வியன்னா உடன்படிக்கை, கியோட்டோ உடன்படிக்கை, ஜெனீவா உடன்படிக்கை அப்படின்னு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கியோ கியோட்டோ உடன்படிக்கை. கியோட்டோ உடன்படிக்கை. அது எப்படி சொல்றேன்னா, இப்போ ஐநா வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன குறைக்கிறதுக்கா கார்பன் சுற்றுச்சூழல்ல கார்பனோட அளவ குறைக்கிறதுக்காக 1992ல ரியோ டி ஜெனீரா என்ற இதுல வந்து இடத்துல வந்து ஒரு மாநாடு மாரி நடத்தியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சொல்லியிருப்பாங்க. கார்பன் அளவு வந்து குறைக்கணும். 2050 அந்த இயர் குடுத்திருப்பாங்க. 2036 வளர்ந்த நாடுகள். அந்த மாரி உடன்படிக்கை தான் கியோட்டோ உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வந்து 1997ல வந்து போட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா, கார்பன் கிரெடிட் எனும் கருத்தாங்கம் அப்படின்னு வந்து அதோட உள்நோக்கம் கியோட்டோ உடன்படிக்கை உள்நோக்கம் பார்த்தோன்னா, கார்பன் கிரெடிட். ஓகேங்களா? இப்போ அது வந்து 12த் எக்கனாமிக்ஸ் புக்ல கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் இல்ல, பாலிட்டி புக்ல. இதுதான் 12த் பாலிட்டி புக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, கியோட்டோ ஒப்பந்தம் 1997 அ இது பார்த்தீங்கன்னா, அ பன்னாட்டு சுற்றுச்சூழல் உடன்படிக்கையாகும். இது வந்து பசுமை குடில் வாயுனா தான் கார்பன் கிரெடிட்ஸ் தான் பசுமை குடில் வாயு. வெளியேற்றத்தை குறிப்பிட்ட அளவு குறைப்பதே சட்டப்பூர்வமான அமைப்பு ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ, அ இது வந்து 12த் பாலிட்டிலருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின். அதனால 62வது கொஸ்டின் என்ன ஆன்ஸர்னா பி. கியோட்டோ உடன்படிக்கை. அடுத்ததா பார்க்க போறது 63வது. பின்வருவனவற்றுள் எச்சேர்மம் அதிக சகப்பிணிப்பு தன்மை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அ சகப்பிணிப்புனா என்னன்னா, அம் இப்போ லித்தியத்துக்கும், குளோரினுக்கும் இடையே வேறுபாடு எலக்ட்ரான் கவர்த்தன்மை. ஓகேங்களா? எலக்ட்ரான் கவர்த்தன்மைனா அதாவது இப்போ ஃப்ளோரின் எடுத்தீங்கன்னா 2 எ இப்போ 2 எலக்ட்ரானு 8 எலக்ட்ரான் அப்படின்னு பிரிப்பீங்கள்ல 12, 32ன்னு. ஸோ அது மாரில எலக்ட்ரான் கவர்த்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு டிஃபரண்ட் 1.7 ஓகேங்களா? 1.7 இருந்தா அது நடுநிலைத்தன்மை. 50% அ அயனி பிணைப்பும், 50% சகப்பிணைப்பு. அதுவே 1.7 கம்மியா இருந்துச்சுன்னா, 1.6, 1.5 அது மாரி இருந்துச்சுன்னா, இது வந்து அதிக சகப்பிணைப்பு. அதுவே 1.8, 2, 3 அந்த மாரினாலாம் இருந்துச்சுன்னா, அது அதிக அயனி பிணைப்பு சொல்லுவாங்க. அப்படி அந்த கணக்குப்படி பார்த்தா, லித்தியத்துக்கோட லித்தியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிக சகப்பிடிப்பு தன்மை கொண்டிருக்கும். இது வந்து புக்ல வந்து சயன்ஸ் புக்ல கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, 10த் சயன்ஸ் புக்கு. 10த் சயன்ஸ் புக்ல பார்த்தீங்கன்னா,
இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சில தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்பது பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு அதாவது நேர் மின்னோட்டமும், எதிர் மின்னோட்டமும் கொண்ட ஒரு எலக்ட்ரான் வந்து அ அதாவது புரோட்டான் வந்து பிளஸும், எலக்ட்ரான் வந்து மைனஸா இருக்கும். அது 2 ஜாயின் பண்றது தான் ஒரு கர்வ். ஓகேங்களா? அதே மாரி தான் சாரி நியூட்ரானும், புரோட்டான் தான் ஒரு கர்வ். எலக்ட்ரான்ன்றம்போது அத சுத்தி வர செல்கள் மாரி. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டிருக்காங்க. குளோரின் வந்து 3.0 ஃப்ளோரின் 4.0 இப்ப இது 2த்துக்கும் அதாவது FClன்னு குடுத்துருந்தாங்கன்னா, இது 2த்துக்கும் வேறுபாடு பார்த்தீங்கன்னா, 1.0 அப்ப இது வந்து அதிக அ சகப்பிணைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து குளோரினுக்கும் NaCl இப்ப NaCl அப்படின்னு குடுத்துருக்காங்க. சோடியம் குளோரைடுன்னு. அ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் பார்த்தீங்கன்னா 2.0 அப்ப இது அதிக அயனி பிணைப்பு. அ அதனால 1.7 1.7 ஈக்குவலா வந்தா, ஆ 50 அயனி, 50 சகப்பிணைப்பு. அப்போ இது வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்த்தன்மை வித்தியாசம் 1.7 என இருந்தால், அப்பிணைப்பு 50% அயனித்தன்மையும், 50% சகப்பிணைப்பு தன்மையும் பெற்றிருக்கும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதுக்கு கீழவே பார்த்தீங்கன்னா, 1.7 விட குறைவா இருப்பினும் அது அதிக சகப்பிணைப்பு, 1.7 விட அதிகமெனில் அது அதிக சகப்பிணைப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புக் படி பார்த்தா நம்மளுக்கு லித்தியம் குளோரைடு தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 64வது கொஸ்டின். 64வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இது 10த் சயன்ஸ் புக்ல குடுத்துருக்காங்க. வெப்பநிலைன்னு பார்த்தா, வெப்பநிலைக்கு வந்து கெல்வின் தான் அலகு. ஓகேங்களா? அதபடி பார்த்தா ஃபர்ஸ்ட்டுக்கு பி. ஓகேங்களா? இது 2 வரும். அடுத்ததா வெப்பநிலை தன் ஏற்புத்திறன். ஏற்புத்திறன் என்பது டி. ஜூல் கெல்வின் -1 அப்படின்னு வரும். தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கு வந்து ஜூல் கிலோகிராம் ப ஜூல் பை கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு வருது. தன் உள்ளுறை வெப்பத்துக்கு சி. அப்போ வந்து ஆன்சர் சி ஆன்சர். இது வந்து புக்ல வந்து 10த்ல இருக்கு. 10த் புக் இல்ல 9த் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? 9த் சயன்ஸ் புக் இது. இதுல வந்து இது உள்ள புக் பேஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிரீஃபாவே குடுத்துருக்காங்க. நான் நினைவு கொள்கல அதுல பார்த்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ தன் வேர்ப்பு திறன் எஸ்ஐக்கு வந்து ஜூல் பை கெல்வின் கிலோகிராம் அப்படின்னு வந்திருக்கு. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல் பை கெல்வின். அடுத்து தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து சிசி குறிக்கலான்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது 9த் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்களா 9த் சயன்ஸ் புக்ல இருக்கு. வெப்பநிலை கெல்வின், தன்வெப்பத்திறன் ஏ இத வச்சு போட்டீங்கன்னா கூட நம்மளுக்கு சி கிடைச்சிரும். இது புக்ல இருக்கு. ஸோ அடுத்ததா கொஸ்டின் நம்ம பார்க்க போறது 65வது கொஸ்டின். ஈரோட்டில் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஈரோடுனமே நம்மளுக்கு தெரியும் மஞ்சள். ஸோ நம்ம டிவிக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய். விஜய் சொல்லியிருப்பார். விஜய் இப்ப ரீசென்ட்டா ஆ எடுத்த உடனே ஈரோட்டுக்கு எது ஸ்பெஷல்ன்னு பார்த்தா மஞ்சள். ஸோ மஞ்சள் ஓகேங்களா? அதே போல தான் அ புக்ல தமிழ் புக்ல 8த்லும் இருக்கும். ஆனா தமிழ் படிக்கணும்னு தேவையில்லல. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அ ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தா மஞ்சள் தான் ஈரோட்டுக்கு புவிசார் குறியீடு. அத ஈரோடுனாவே மஞ்சள் தான். ஆனா ஈரோட்ல என்ன இருக்குன்னா, அ இந்த துணி உற்பத்தி செய்யும் ஆலை, அந்த மாரியெல்லாம் நெறையவே இருக்கு. அது சிமெண்ட் உற்பத்தி சாலை, சிமெண்ட் உற்பத்தி ஆலை அந்த மாரியெல்லாம் இருக்கும். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, புக்ல இருக்கு. அடுத்தது 66வது கொஸ்டின். 66வது கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற குழுக்களின் நிரந்தரமான குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. ம். இந்த கொஸ்டின் பார்த்தீன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. 12த் பாலிட்டி புக்ல இருக்கு. ஓகேங்களா? 12த் பாலிட்டி புக்ல இந்த கொஸ்டின் இருக்கு. நாடாளுமன்ற குழுக்களின் நிரந்தரமான குழு எதுன்னு கேட்டிருக்காங்க.
அப்படி பார்த்தா மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு, அ பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. இந்த 3மே நிரந்தரமான குழு தான் வருது. ஆனா நிதிக்குழு மட்டும் நிரந்தரம் இல்லாதது. ஸோ இதுக்கு ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, பி தான் வரும். ஓகேங்களா? அ அவங்க கொஸ்டின் வந்து நிரந்தரமானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனா ஆப்ஷன் வந்து 3மே நிரந்தரமானது தான். நிதிக்குழு மாத்திரம் நிரந்தரம் இல்லாதது. ஓகேங்களா? இத புக்ல நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 12த் பாலிட்டி புக்கு. நாடாளுமன்ற குழுக்கள் நாடாளுமன்ற குழுக்களை 2 வகைகளா பிரிக்கலாம். ஒண்ணு நிலைக்குழு, ஒண்ணு தற்காலிக குழு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நிலைக்குழு மட்டும் தான் நிரந்தரமானவை. ஆனா தொடர்ந்து பணியில் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் புதிதாக உருவாக்கப்படும். ஆனால் தற்காலிக குழுக்கு நிரந்தரமானவை அல்ல. ஒரு குறிப்பிட்ட பணிக்காக மட்டுமே உருவாக்கப்படும். அப்பணி நிறைந்தவுடன் அவை கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தரமான குழுக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, அ பொதுத்துறை நிறுவனங்கள குழு அப்படின்னு 3 இருக்கு. ஓகேங்களா? அ 3மே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ல குடுத்ததுனால, அ நிதிக்குழு மட்டும் தற்காலிக குழுவோ இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன நான் குறிக்கிறேன். அதுபடி பார்த்தா நம்மளுக்கு நிதிக்குழு பி தான் வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினா நாம பார்க்க போறது 67வது கொஸ்டின். இங்கிலாந்தின் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள எந்த நகரம் குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிறது? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா தளி. தளி தான் ரைட் ஆன்சர். இது சுற்றுலாத்துறை ஜியோகிராஃபி 7த்ல இருக்கலாம். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அ 10த் சோசியல் சயன்ஸ் புக்லயே இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இது வந்து நெட்ல நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல தளி தான் கரெக்ட்டான ஆன்சர். அதுக்கு அடுத்ததா பார்க்க போறது நம்ம 68வது கொஸ்டின். 68வது கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக. இது வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? 9த் சயன்ஸ் புக் ஓகேங்களா? 9த் சயன்ஸ் புக்ல இருக்கு இது. காசனை, மைக்கோபாக்டீரியம், டியூபர்குலோ, காலரா வந்து விப்ரியோ காலரா, டைபாய்டு சாலமோனா டைபி, மஞ்சள் காமாலை, வாரிசெல்லா டிசோஸ்டர் அது மட்டும் தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் 9த் புக்கு, 9த் சயன்ஸ். இது காலரா வந்து பார்த்தீங்கன்னா, விப்ரியோ காலரா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அ டைபாய்டு சால்மனல்லா டைபி, விப்ரியோ காலரா. ச இங்க விப்ரியோ காலராவும், சால்மனல்லா டைப் மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் அ மலேரியா அதெல்லாம் அதுக்கு அடுத்த பேஜ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால நம்ம பார்க்க வந்து மஞ்சக்காமாலை வந்து வாரிசெல்லா ஜோஸ்டர் இல்ல. ஓகேங்களா? அதனால இது தவறான இணைன்னு கண்டறியப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்ம 69வது இந்தியாவின் தானி களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஓ பஞ்சாப் தான். ஓகேங்களா? ஏன்னா, அங்க தான் வந்து சிந்து நதி அ 7 7ஆ பிரிஞ்சிருக்கும். ஸோ, அதனால தான் அங்க வந்து அதிக தானியம் விளைவிக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இதுவும் ஜியோகிராஃபில தான் வரும். தானியங்கள் விளைவிக்கிறது. ஆனா எக்கனாமிக்ஸ் புக்லயும் இருக்கு. அ 12த் இல்ல 11த் எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அ அடுத் இந்தியாவின் தானிய களஞ்சியம் வந்து பஞ்சாப். ஓகேங்களா? அந்த 7 நதி வரீங்களா? ர ரவி, ஜீலம் அந்த மாரி அந்த இடத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் 7 நதிகள் சந்திக்கிற இடத்துல ஃபுல்லா ஆ தானியங்கள் அதிகமா விளைவிக்குது அந்த மாவட்டம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி புக்ல இருக்கு. அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது 70வது கொஸ்டின். 70வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங். இது பார்த்தீங்கன்னா 10த் சோசியல் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? 10த் சோசியல் புக்ல பார்த்தீங்கன்னா, இது கொஸ்டின் இருக்கும். அ சென்னை ப சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, ஆசியாவின் டெட்ராய்டு, ராணிப்பேட்டை தோலு, சிவகாசி குட்டி ஜப்பான். யார் சொன்னதுன்னு உங்களுக்கே தெரியும். அ ஜவஹர்லால் நேரு தான் வந்து அத சொல்லியிருப்பாரு. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, காற்றழுத்த விசை குழாய் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னு பார்த்தா மும்பை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் பார்த்தா கோயம்புத்தூர். ஸோ இதுபடி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்து சென்னைக்கு டி ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சி ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது 71வது கொஸ்டின்.
71வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து போன போன வீடியோவிலேயே சொல்லியிருப்போம். பனியாறு, காற்று எல்லாம் வந்து எது எதுல மிஸ்டேக் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு 10வது கொஸ்டின், 12வது கொஸ்டின்லயே வந்திருக்கும். அ அதுபடி பார்த்தா, இது வந்து 9த் சோசியல் புக்லயும் ஜியோகிராஃபில இருக்கும். அதே 11த் ஜியோகிராஃபில இதே தான் அதோட பிரீஃப் இருக்கும். ஓகேங்களா? அதுபடி பார்த்தா, சர்க் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி பனியாறுல இருக்கும். பர்கான் வந்து காற்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உறிஞ்சு துளைகள், ம் நிலத்தடி நீரு, அ குதிரை குளம்பு ஏரி, ஆறு. ஓகேங்களா? இதுபடி பார்த்தா நம்மளுக்கு பர் சறுக்கு பனியாறு ஏ. அப்போ அ உறிஞ்சி துளைகள், நிலத்தடி நீர். ஃபர்ஸ்ட்டுக்கு குதிரை குளம்பு ஏரி, ஆறு. ஓகேவா? அப்போ சி தான் ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது 72வது கொஸ்டின். நீர்க்கரசில் ஆல்கைல் பதிலீடு அடைந்த அமிலங்களின் கார வலிமை வரிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9த் சயின்ஸ் புக்ல பார்த்தீங்கன்னா, CH இது ஃபார்முலா குடுத்திருப்பாங்க. C2 அ CN+1 C2N+1 அப்படின்னு ஃபார்முலா குடுத்திருப்பாங்க. அதுபடி பார்த்தா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது 9த் சயின்ஸ் புக்கு. இது வந்து 9த் சயின்ஸ் புக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா குடுத்துருக்காங்க பாருங்க. சி அல்கைன் நம்மளுக்கு கேட்டிருக்குது அல்கைனு. அ அல்கைன்ல பார்த்தீங்கன்னா, C2H2 அதாவது ஃபார்முலா தான். ஓகேங்களா? C2 இதுக்கு ஃபார்முலா வந்து அல்கைனுக்கு ம் சி CN CnH2n-2. ஸோ, இங்க இருக்கு பாருங்க. இதுதான் CnH2n-2. இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதேதான் 10வது புக்லயும் குடுத்துருக்காங்க. அல்கைனுக்கு ஃபார்முலா H2n அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்க. இதுலயும் அல்கைன் குடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தா இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? அடுத்தது 73வது கொஸ்டின். 73வது கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது வந்து 7த் செகண்ட் டைம். ஓகேங்களா? 7த் செகண்ட் டைம் ஜியோகிராஃபில குடுத்துருக்காங்க. கன்ஹாகா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? மத்ததெல்லாம் கீர் வந்து நம்மளுக்கே தெரியும். ஆசிய சிங்கம் குஜராத், பெரியார்னாவே கேரளா, கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். இதான் ஃபர்ஸ்ட்டு பெரிய பூங்கா. அதுபடி பார்த்தா இதுக்கு ஆன்சர் வந்து கன்கா தேசிய பூங்கா, ராஜஸ்தான். இதுதான் 7த் செகண்ட் டைமு. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாடு, அ காசிரங்கா அசாமு, ரா ராந்தம்பர் ராஜஸ்தானு, கன்கா தேசிய பூங்கா. கன்கா தேசிய பூங்கா தான் நம்மளுக்கு எட்டுறது. மத்திய பிரதேசல இருக்கு. சுந்தரவனம் சுந்தரவனம் தேசிய பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம், கீர் வந்து குஜராத். ஸோ இதுபடி பார்த்தா நம்மளுக்கு அ கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசல இருக்கு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 74 பார்த்தீங்கன்னா, பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஜீன் பாப்புலாஸ்டிக் லாமார்க். இவர் தான் வந்து 1876 அந்த மாரி சம்திங்ல வந்து பாட்னி கொஸ்டின் இது வந்து. ஓகேங்களா? பாட்னில 12த் தாவரவியல் கொஸ்டின் அதாவது பயாலஜி ப பயோபாட்னில கேட்டிருக்காங்க. அ ஜியோ ஜீன் பாப்புலாரிட்டிஸ் லாமார்க் தான் வந்து பயன்பாடு அதாவது இப்ப காரல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்களா, சார்லஸ் டார்வின் வந்து அந்த 2 புக் எழுதியிருப்பாரு. அதாவது உயிரினங்களின் தோற்றம், மரபினம் அந்த மாரி. அதே மாரி இப்போ அ மென்டிஸ் வந்து அந்த இது புக்கு சொல்லியிருப்பாங்க. காரல் மென்டிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த வகைப்பாடு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாரி சொல்றவர் தான் ஜீன் பாப்புலாரிட்டிக் லாமார்க். அவரு வந்து பயன்பாடு, பயன்படுத்தாமை அப்படின்றத முன்மொழிந்திருப்பாரு அந்த கோட்பாட்ட. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பார்க்க போறது உபரி சக்தி. உபரி சக்தி என்பது உத்தம அளவு உற்பத்திக்கும், உண்மை அளவு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடாகும். நிறைவு போட்டியில் உபரித்திறன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு அனலைட்டிக்கா தான் எடுத்தேன். இது புக்ல எங்க இருக்குன்னு நானும் கண்டுபிடிக்க முடியல. அதாவது உபரி உபரி சக்தின்றது அ இப்போ மின்னாற்றல்ல
ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு மின்சாரம் செலுத்தும்போது, அது எக்ஸ்ட்ராவா செலுத்துறது, இப்போ வேஸ்ட்டாவே ஒரு மின்சாரம் ஆகுதுன்னா, அதுதான் வந்து உபரி சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராவா வேஸ்ட் ஆவுது அப்புட்ன்னா, அது வந்து உபரி சக்தி. உபரினா அதிகம். வேஸ்ட் ஆவுறது. அப்போ உத்தம அளவுனா, உண்மையான அளவுக்கும், உண்மையான அளவு உற்பத்தி. ஒரு பொருள் உண்மையா இவ்வளவு உற்பத்தி ஆவுது. அதுக்கப்புறம் உண்மை அளவு உற்பத்திக்கும். ஸோ இந்த அளவு இப்போ இப்போ இவ்வளவு பயன்பாடு, இவ்வளவு உற்பத்தி ஆவுது. அப்படி அதுக்கு மிச்சம் பயன்பாடுச்சுன்னா, அது வேஸ்ட்டா இருக்குன்னா, இப்போ ஒரு ரைஸே சாப்பிடுறீங்கன்னா, ஒரு 20 பேருக்கு அ நாம் செய்றீங்க. ஆனா ஒரு 10 பேர் தான் செய்றாங்கன்னா, அதுக்கு மேல இருக்கிறது அதான் உபரி சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தா, உபரி சக்தி என்பது உத்தம அளவு உற்பத்திக்கும், உண்மை அளவு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது அது பயன்பாடுக்கும், அத உற்பத்திக்கும் வேறுபாடு தான் உபரி சக்தி என்பது. இது அப்ப கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப நிறைவு போட்டியில் உபரித்திறன் இல்லை. நிறைவு பண்ணா ஒரு போட்டி முடிஞ்சிருச்சு. அப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ அது முடிஞ்ச ஒரு காரியத்துல வந்து அதுக்கு மிச்சம் எதுவுமே இல்லன்னா, அப்போ உபரித்திறன் எதுக்கு? அப்ப எதுவுமே தேவைப்படாதுல்ல. அப்போ 2மே ரைட்டான ஆன்ஸர். அடுத்ததா நம்ம பார்க்க போறது 76th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் மக்கும் பலபடிக்கு உதாரணம் எது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அ பிஹெச் பிஹெச்பி அதாவது பாலிஹெப்டைல் ப பீலைன் அப்படின்னு சொல்ற ஒரு பாக்டீரியாவால உருவாக்குறது தான் அ பாக்டீரியாவால் உருவாக்கும் மட்கும் கு பிளாஸ்டிக் தான் பிஹெச்பி ஓகேங்களா? மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, பியூனாஎஸ் வந்து அ ஒரு கண்ணாடிக்கு இல்ல ஹெவியான இப்ப குக்கர்ல ஒரு கைப்பிடி இருக்குன்னா, அது ஹெவியான இது வந்து இதுவும் அ பிடிபிஎஃப்யும் ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான பிளாஸ்டிக்கு மக்காது அது. ஸோ ஆனா பிஹெச்பி வந்து மக்கக்கூடியது. அடுத்ததா பார்க்க போறது 77 இது விண்மீனில் ஆற்றல் உருவாகுதல். அதுதான் ஆல்ரெடி நம்ம இது பார்த்திருக்கோம். 8த் கொஸ்டின்லயே பார்த்தீங்கன்னா, பொறுத்துகளையும் குடுத்திருப்பாங்க, இதுலயும் குடுத்திருப்பாங்க. அணுக்கரு இணைவின் மூலமாக ஓகேவா? அதாவது ஹைட்ரஜனும், ஹீலியமும் அ ஒண்ணுக்கொண்ணு அணுக்கரு இணையும்போது தான் என்ன ஆகும்னா, ஆ விண்மீன்கள்ல அதிக வெப்ப ஆற்றலும், ஒளியும் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா 78வது கொஸ்டின். எது தீப்பாறைகளின் பண்புகள் அல்ல? அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீப்பாறைன்னா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு புவி இருக்குன்னா, அந்த இடத்துல இங்கலாம் வெப்பமான அடுக்கா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து உயிரின உயிரின படிவங்கள் இருக்கும். ஆனா இங்க படிமங்கள், கனிமங்களா இருக்கும். இங்க தான் தீப்பாறைகள். அதாவது தீக்குழம்பும், பாறைகளும் சேர்ந்தது தான் தீப்பாறைகள். அப்படிப்படி பார்த்தா, பாறையின் கடினத்தன்மை உடையவை. ஏன்னா தீப்பாறையில வந்து அடின் அ ஏதோ இந்த புவியில தீப்பாறை வந்து இங்க வெறும் குழம்பா இருக்கும். இந்த தீப்பாறை வந்து கடினமா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப உயிரின படிவம் தான் ரொம்ப மெலிவா இருக்கும். ஆ ப அதோட கொஞ்சம் ஹார்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, படிம பாறைகள்ன்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீர் புகா தன்மை கொண்டது தான். ஏன்னா வாட்டர் வந்து உயிரின படிவுகளே நின்னுக்கும் கல்ல கீழ வரவே வராது. தீப்பாறைகள் நீர் புகாது. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அ உயிரின படிம பொருட்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே வந்து உயிரின படிவு. ஆனா தீப்பாறைகள்ல உயிரின படிவு இருக்காது. அப்ப தப்பு. தீப்பாறைகள் எரிமலை செயல்பாடுகளோடு தொடர்புடைய ஆமா. தீக்குழம்பு வந்து இங்க இருக்கறனால, அதாவது புவியில தீக்குழம்பு இங்க இருக்கும். அதுக்கு அப்படியே வந்து தான் இப்ப எரிமலை உருவாகும். ஸோ அப்படி இப்படி பார்த்தா, அ எரிமலையோடு தொடர்பு கொண்டது தான் தீப்பாறைகள். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா, அ சி தான். உயிரின படிம பொருட்கள் உள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது 79வது கொஸ்டின். வெப்ப குறைவு வீதம் 100 மீட்டர் உயரத்திற்கு டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ மேகங்களின் அடுக்கு அப்படின்னுட்டு அப்படின்னு ஒரு 4 அடுக்கு இருக்குங்கல்ல. அந்த 4 அடுக்குலயே போட்டுருக்காங்க. அ ஒவ்வொரு இதுக்கும் 1000 மீட்டருக்கும் வந்து உயரத்துக்கு எவ்வளோ குறையும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. ஓகேங்களா? இது சயன்ஸ் கொஸ்டினு. இது வந்து 10த், 8த் அந்த 2 புக்லயும் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது 80 கொஸ்டின். 80வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு இஸ் ராஸ்மஸ் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 2024ஆம் ஆண்டு அமிதவ் கோஷ் அப்படின்றவரு தான் வாங்கியிருக்காரு.
அமிதோ கோஷ் அமிதோ கோஷ். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகே கொஸ்டின் இதோட முடிச்சுட்டோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சைக்காலஜி. அத அடுத்த வீடியோல பார்க்குவோம். இப்போ வந்து இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்.